ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கூர்ந்தனை குந்தியில் கருத்தடை போட்டுகின்றன. வணக்கம். இதற்கு முன்னால் தெய்வம் தந்த கொடை அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள் போட்டிருந்தோம். அது ஒரு நீண்ட பதிவாக இருந்தது. நம்முடைய பாரம்பரியமாக நாம் கடைபிடித்து வந்த ஒரு வழிமுறையை அதில் சொல்லியிருந்தேன். அதற்கான நீண்ட நெடிய விஷயங்கள்லாம் இருக்குது. அதே போல் பதிவுகள்லாம் நிறைய பேர் போட்டும் இருக்கிறாங்க. அதில் மந்திரம் சொல்லணும், இப்படி பூஜை பண்ணுங்க, இப்படி பூஜை பண்ணுங்க, இதே போல் நடந்துக்குவாங்க, இப்படி விரதம் இருங்க அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்க. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருந்தேன். இந்த வழிபாடு முறைகள்லாம் புதுசாக இருக்கிறது. காலமாக நாம் செஞ்சிட்டு இருந்தது தான். நம்முடைய முன்னோர்கள் ஞானிகள் நம்மளுக்கு வகுத்து கொடுத்துட்டு போன ஒரு வழிபாட்டு முறை தான். அந்த வழிபாடு முறை இந்த காலகட்டத்தில் நாம் செய்யறதுக்கு தவறிட்டோம் அல்லது மறைஞ்சிடுச்சு, தெரியல. ஏன் அப்படின்னா இது ஒரு தனி மனிதனுக்கான விஷயமாக இதை எடுத்துக்கணும். ஆனால் பொது, எல்லா மனிதர்களுக்கான பொது. எப்படி ஒரு நாட்டின் குடிமகனாக இருக்கணும், ஒரு நாட்டோட பிரஜை அப்படின்னா அந்த நாட்டோட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நாம் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த நாட்டுக்குண்டான சட்டத்திட்டங்கள் பொது, எல்லாருக்கும் பொது. அதே போல் மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் இந்த வழிபாடு முறைகள் பொது. ஆனால் நாளடைவில் ஏன் இது இந்த வழிபாடு முறைகளை விட்டு நம்ம விலகி போயிட்டோம் அப்படின்னா, இந்த வழிபாடு முறைகள் எதுவும் நேரடியாக இல்லாமல் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த குடும்பத்தினுடைய பெரியவர்கள், வயதானவர்கள் இதை கடைப்பிடிச்சிட்டு வந்தாங்க. அவங்க கடைப்பிடிச்சதை பார்த்துட்டு அப்படியே அவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய வாரிசுகளும் கடைப்பிடித்தார்கள். ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால் இருந்து இந்த வழிபாடு முறைகள் சிறிது சிறிதாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. காரணம் என்ன அப்படின்னா வறுமை. அப்படிதான் நினைக்கிறேன் நான். எனக்கு தெரிந்த வகையில் என்னுடைய அனுமானத்தில் கூறப்படுவது, ஒரு வறுமையின் காரணமாக, நேரமின்மையின் காரணமாக சிறிது சிறிதாக இந்த வழிபாடு முறைகள் செய்யறதை குறைச்சிட்டோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அன்றைய காலகட்டத்தில் இருந்த அளவுக்கு வறுமை இல்லை, செல்வம் செழிப்போடு இருக்கும். கண்டிப்பாக இதை எல்லாரும் ஏற்றுட்டு தான் தீரணும். செல்வ செழிப்புடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அன்று இருந்த வேறு சில விஷயங்கள் நம்மளுக்கு இல்லாமல் போயிடுச்சு. இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாக தான் அன்றைக்கி நம்மளுடைய ஞானிகள் இதை வகுத்து கொடுத்தாங்க. அதை நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கடைப்பிடிச்சிட்டு வந்தாங்க. வீட்டில் குடும்பத்தில் யாராவது ஒருத்தன் இதை கடைப்பிடிக்கணும் இல்லையா? ஒரு வழிபடுறோம், ஒரு இறைவனை வழிபடுறோம், வேலை இருக்கிறவங்க அந்த வேலைக்கு போயிடுறாங்க, வீட்டில் இருக்கிறவங்க அந்த இறை வழிபாடை கடைபிடிக்கிறாங்க. அதனால இது பெண்கள் சார்ந்த விஷயமாக பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி. பெண்களை முன்னிறுத்தி பெண்களால் உருவானது தான் நம்முடைய குடும்ப பாரம்பரியமானது. இது குடும்ப பாரம்பரியமாக கொண்டு வந்த ஒரு விஷயம். அப்போ ரொம்ப பெருசாக நம்ம குதூகலமாக கொண்டாட்டமாக செய்யக்கூடிய விஷயங்களான தீபாவளி, பொங்கல், மற்ற விசேஷங்களில் எல்லாரும் கலந்துக்கிட்டோம். இதை போன்ற விஷயங்களை அந்த குடும்பத்தினுடைய மூத்த உறுப்பினர்கள் பெண்களும் ஈடுபட்டாங்க. அப்போ அந்த குடும்பத்தில் ஒரு அமைதியும் சந்தோஷமும் ஒற்றுமையும் ஒழுக்கமும் இருந்தது. இன்னைக்கு செல்வம் இருக்குது, பணம், காசு பணம்லாம் இருக்குது, உணவு பற்றாக்குறையெல்லாம் எங்கேயும் இல்லை. ஆனால் ஒற்றுமை இல்லை, ஒழுக்கம் இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, எத்தனையும் இல்லை. வெறும் செல்வத்தை மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணுறது? இன்றைக்கி அதனால நிறைய தடுமாறுறாங்க. தடுமாற்றமான ஒரு இல்வாழ்க்கையாக இருக்குது. அன்னைக்கும் குடும்பத்தில் சங்கடங்கள் இருந்தது, சச்சரவுகள் இருந்தது. அந்த சச்சரவுகளையும் சங்கடங்களையும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள்
தீர்த்து வச்சுட்டாங்க. அதையும் தாண்டி போச்சுன்னா நம்முடைய உறவுகள் அதை தீர்த்தாங்க. அதையும் தாண்டி போச்சுன்னா அந்த ஊரோட தெருவோட தலைவர்கள் வந்து அதெல்லாம் தீர்த்து சரி பண்ணி வச்சாங்க. இந்த அளவுக்கு பெருசாக எங்கேயும் போகலை. ஆனால் இன்று அந்த விஷயங்கள் அனைத்தும் மாறிடுச்சு. அப்போ இந்த கடமைகளை நாம் வந்து செய்ய தவறியதன் காரணமாக இதெல்லாம் வந்து நடக்குது, இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து அனுமானிக்க முடியுது. அது என்னங்கிறது, இந்த கடமைகளை செஞ்சிட்டோம்னா இதெல்லாம் சரியாக வந்துடுமா அப்படின்னா, அப்படி தான் நம்முடைய முன்னோர்கள் இதை அனுபவிச்சிருக்காங்க. ஒரு நாட்டில் வந்து நம்ம ஒரு நாட்டின் பிரஜையாக இருக்கணும் அப்படின்னா அந்த நாட்டோட சட்டத்திட்டங்களை மதித்து நாம் ஏற்படுத்திக்கணும். இது வந்து தர்மம் சார்ந்த, அறம் சார்ந்த விஷயம். நமக்கு வழிகாட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வழிகாட்டு நூல்கள், அறநூல்கள் எல்லாமே வந்து இதை போதிக்காமலாம் இல்லை. ஆனால் அறநூல்களை நம்ம வந்து இன்றைக்கி வந்து எடுத்துக்கலை, படிக்கலை, அல்லது அறம் சார்ந்த விஷயங்களை வந்து சொல்பவர்களை வந்து நாம் வந்து பெருசாக கொண்டாடலை, ஏற்றுக்கலை. குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் தரக்கூடிய சுகங்கள், அந்த களியாட்டங்களில் தான் நம்முடைய மனம் ஈடுபடுது. அது இயற்கை தான். எப்போதும் சிற்றின்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிற்றின்பத்தை நாடி தான் நம்மளுடைய போவோம். பேரின்பம் வந்து பெருசாக இருக்காது, சிற்றின்பம் தான் இருக்குது. அதனால தான் வந்து இந்த இடமெல்லாம் வந்து வருது. அப்போ இதெல்லாம் வந்து கடைபிடித்தால் வருமா? வரும். எப்படி வரும்? இப்போ இப்படி வச்சுக்கோங்க, ஒரு இல்வாழ்க்கை அதில் ஈடுபடுறவங்க, ஒரு குடும்பஸ்தன், ஒரு மனைவி குழந்தைகளுடன் இருப்பவர்கள் இதில் இந்த விஷயங்கள்லாம் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அறநூல்கள் சொல்லுது, நம்முடைய ஞானிகள் சொல்கிறாங்க. இந்த 11 கடமைகள் எதெல்லாம் அடங்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த 11 வந்து கடமைகள் வந்து தனி மனிதனுடைய கடமை. இது வேறு நபர்களுடைய கடமைகள், கூட்டு கடமைகள். ஒவ்வொரு தனி மனிதனுடைய கடமை, குடும்பஸ்தனுடைய கடமை. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அந்த எந்த நாட்டில் பிறந்திருக்கீங்களோ அந்த நாட்டோட கடமைகள், அந்த நாட்டுக்கான கடமைகள் இருக்குது. அதுதான் சட்டத்திட்டங்கள். அந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் நீங்கள் வந்து செயல்படணும். அந்த சட்டங்கள் கூட 11 பிரிவுகளாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். 11 பிரிவுகள்னால் இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐபிசி, இந்திய குடியுரிமை சட்டம், அது குற்றவியல் சட்டம், தண்டனை சட்டம் சொல்கிறோம் இல்லையா, இது உரிமையியல் சட்டம், அதெல்லாம் சொல்லலாம். பிரிவு, உரிமையல் சட்டம் கிடையாது, உரிமையல் பிரிவு. இப்போ இதுமாரி பிரிவுகள் வந்து 11 பிரிவுகள் தான். அந்த 11 பிரிவுகளுக்கு உட்பட்டதை தான் அதுக்குள்ளார வந்து ஒவ்வொரு பகுதி பார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இதுமாரி வந்து ஒரு சட்டத்தை சொல்லி அந்த சட்டத்துக்கு கீழே வந்து 111வது பிரிவு, 5வது பிரிவு, 2வது பாகத்தில் அப்படின்லாம் வந்து நிறையா சொல்கிறோம் இல்லையா. அதே போல் வந்து வரதெல்லாம் வந்து இதுதான். அப்போ அதே போல தனி மனிதனுக்கான தனி குடும்பத்திற்கான ஒரு கடமை, அந்த கடமையை சொல்கிறது தான் இந்த 11. தொடர்ந்து பதிவுகளை பார்ப்போம். சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க.